அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களின் எண்ணங்களின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம்தான். எண்ணம் போல் வாழ்வு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்க நல்லதை நினைங்க, நல்லதை நிறைய பேருக்கு செய்யுங்க, நல்லதுதான் உங்களுக்கு நடக்கும். அப்படியே எனக்கு கெட்டது நடக்குது, ஏன் அப்படின்னா அது ஊழ்வினை கர்மா தான். ஒருத்தர் நல்லது செய்வதனால் அவருக்கு நல்லது நடப்பதும் சரி, அது நல்லவராக இருந்தாலும் அவர்களுக்கு கெடுதல் பலன்கள் நடப்பதற்கும் சரி காரணம் நிறைய கர்மா சார்ந்த விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருடைய கர்மாவை நாம் வாங்கினாலும் அந்த நிறைய பேருடைய கர்மா பாவ கர்மாக்கள் சேர்ந்து ஒரு நல்லவனையே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நோயை கொடுக்கும், எதிரியை கொடுக்கும், கடனை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும், சொல்லலாம் துயரத்தை கொடுக்கும், தனிமையை கொடுக்கும், விரக்தியை கொடுக்கும், கழுவிறக்கத்தை கொடுக்கும். அதனால எல்லாருக்குமே எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட